தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கன்னியாகுமரி விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் 2வது நாளாக பிரதமர் மோடி தியானம் செய்யும் காட்சிகள் முதல் முறையாக தற்போது வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜ்குமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் நேரடியாக கேட்கலாம். ராஜ்குமார், முதல் முறையாக தற்போது அவர் தியானம் செய்யும் கூடிய அந்த காணொலி வெளியாக இருக்கு. எவ்வளவு நேரம் அந்த காணொலி இருக்கு? அது கூட வேறு ஏதேனும் விவரங்களை வெளியிட்டு இருக்காங்களா? விக்னேஷ், பிரதமர் நரேந்திர மோடி கன்னியாகுமரி விவேகானந்தர் மண்டபத்தில் சரியாக நேற்று மாலை 7 மணிக்கு தியானத்தை தொடங்கியிருக்கிறார். 2வது நாளாக தியானத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடியினுடைய புகைப்படம் மற்றும் வீடியோக்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. காவி உடை அணிந்து பிரதமர் நரேந்திர மோடி தியானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய காட்சிகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்னும் நாளை மாலை 3 மணி வரை மொத்தமாகவே 3 நாட்கள் தியானத்தில் பிரதமர் நரேந்திர மோடி ஈடுபடுகிறார். நாளை மாலை 3 மணிக்கு சரியாக தியானத்தை முடித்துக் கொண்டு விவேகானந்தர் மண்டபத்தில் புறப்பட இருக்கிறார். தொடர்ந்து தியானம் நடைபெற்று வருகிறது. பிரதமர் நரேந்திர மோடி தியானத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவருக்கு இளநீர், மோர் மற்றும் உலர் பழங்கள் மட்டுமே கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. 2வது நாளாக தியானத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் தொடர்ந்து பாதுகாப்புகளை பலப்படுத்தியிருக்கிறார்கள். அதேபோன்று விவேகானந்தர் மண்டபம் இருக்கக்கூடிய அருகில் 5 கிலோமீட்டர் தொலைவில் பலத்த பாதுகாப்பை காவல்துறையினர் தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். ஒருபுறம் சுற்றுலா பயணிகள் வழக்கம் போலே அனுமதிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். நாம் கூட பார்க்கிறோம், விவேகானந்தர் மண்டபம் அருகில் 500 மீட்டர் தொலைவில் நாம் இருந்து இந்த காட்சிகளாம் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். ஒளிப்பதிவாளர் விஜய் அந்த காட்சிகளை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். கடற்கரை ஓரம் முழுவதுமாக காவல்துறையினருடைய பாதுகாப்பு பணியில் அவர்கள் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறார். நேற்று பிரதமர் நரேந்திர மோடி வருகை காரணமாக படகில் சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு காலை 11 மணியிலிருந்து நேற்று காலை 11 மணியிலிருந்து தடை விதித்திருந்தார்கள். ஆனால் இன்று காலை 8 மணி முதல் வழக்கம் போல சுற்றுலா பயணிகள் படகில் செல்வதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் அனுமதித்திருக்கிறார்கள். இங்கிருந்து பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் மூலமாக இந்த படகிலிருந்து விவேகானந்தர் மண்டபத்திற்கு பொதுமக்கள் செல்ல முடியும். ஆனால் பலத்த கட்டுப்பாடு இருக்கிறது. வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அனைவருடைய ஆதார் அட்டை சரிபார்த்து ஆதார் எண் பதிவு செய்து கொண்டதற்கு பிறகு உடைமைகள் எதுவும் அனுமதிக்காமல் சுற்றுலா பயணிகளை உள்ளே அனுமதிப்பதற்கான ஏற்பாடுகளை காவல்துறையினர் செய்து வருகிறார்கள். வழக்கமாக கன்னியாகுமரியில் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் வெளி மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கையும் அதிகம். எனவே இன்று வழக்கம் போல சுற்றுலா பயணிகளையும் பொதுமக்களையும் உள்ளே அனுமதிப்பதற்கான ஏற்பாடுகளை காவல்துறையினரும் மாவட்ட நிர்வாகம் செய்திருக்கிறார்கள். அதேபோன்று வியாபாரிகளுக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளும் தளர்த்தப்பட்டிருக்கிறது. நேற்று மதியம் கடைகள் மூடப்பட்ட நிலையில் இன்று காலை 6 மணி முதல் வழக்கம் போல வியாபாரிகளும் கடைகளை திறந்திருப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த இடத்தில் பாதுகாப்பு விவேகானந்தர் மண்டபம் ஒட்டி உள்ளே செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகள் முதல் தளத்தில் இருக்கக்கூடிய விவேகானந்தர் சிலை இருக்கக்கூடிய இடத்திற்கு மட்டுமே செல்ல முடியும். அதற்கு கீழ்ப்பகுதியில் பிரதமர் நரேந்திர மோடி தியானத்தில் இருக்கிறார். எனவே அந்த பகுதியில் சுற்றுலா பயணிகள் யாரையும் அனுமதிக்காத வகையில் பாதுகாப்பை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். பிரதமரின் பாதுகாப்பு அலுவலர்கள், கடலோர பாதுகாப்பு படை, அதே போன்று வான்வழியாக கண்காணிப்பு செய்யக்கூடிய பணியிலும் தமிழக காவல்துறை உள்ளிட்ட அனைவரும் மிக தீவிரமாக பாதுகாப்பு பணியில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் தொடர்ச்சியாக இதை கண்காணிப்பு செய்வதற்கான ஏற்பாடுகளையும் காவல்துறையினர் செய்திருக்கிறார்கள். நாளை மாலை இங்கிருந்து புறப்படும் வரை தீவிரமான கண்காணிப்பு பணிகளை செய்வதற்கான ஏற்பாடுகளும் செய்திருக்கிறார்கள். நமக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த இடம்தான் பகவதி அம்மன் கோவில். நேற்று மாலை பிரதமர் நரேந்திர மோடி இந்த கோவிலுக்குள்ளே சென்றுதான் சாமி தரிசனம் செய்துவிட்டு விவேகானந்தர் மண்டபத்திற்கு சென்றிருக்கிறார். எனவே இன்றைய தினம் பொறுத்தவரை வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் எப்பொழுதும் போல பகவதி அம்மன் கோவிலுக்கு செல்வது, கடற்கரைக்கு வரக்கூடிய நடவடிக்கை உள்ளிட்ட அனைத்து இடங்களுக்கும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாதுகாப்பு தான் மிக முக்கியமாக கடல் வழி, வான்வழி மற்றும் தரைப்பகுதி என முப்படைகளும் இணைந்து பாதுகாப்பு பணியை தீவிரப்படுத்தியிருக்கிறாங்க. விக்னேஷ். ராஜ்குமார், இப்போ 2வது நாளாக பிரதமர் மோடி அங்கு தியானத்தில் ஈடுபட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக இன்று காலையிலிருந்து சுற்றுலா பயணிகளுக்கும் அங்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு கட்டுப்பாடுகளோட. இப்போ உடைமைகள், செல்போன்லாம் வச்சுட்டு போகணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ குறிப்பிட்ட இடைவெளிக்கு ஒரு முறை தான் சுற்றுலா பயணிகள் அங்க வந்து அனுப்புறாங்களா? சீக்கிரமா பார்த்துட்டு வரணும் அப்படின்ற போன்ற அறிவுறுத்தல்கள்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கா? என்ன சொல்றாங்க?
வழக்கமாக இங்க இருக்கக்கூடிய விவேகானந்தர் மண்டபத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் படகு மூலமாக தான் செல்ல வேண்டும். படகு மூலமாக செல்வதற்கு 2 விதமான கட்டணங்கள் சுற்றுலா பயணிகளுக்கு வசூலிக்கப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி 3 நாட்கள் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய காரணத்தால் வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் பிரதமர் நரேந்திர மோடி 3 நாட்கள் இங்க இருக்கக்கூடிய காரணத்தால் பாதுகாப்பை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அனைவருமே அவர்களுடைய ஆதார் அட்டையை காண்பிக்க வேண்டும். ஆதார் அட்டையினுடைய எண்ணை காவல்துறையினர் பதிவு செய்கிறார்கள். அதே போன்று எந்த இடத்திலிருந்து சுற்றுலா பயணிகள், அதாவது தனியாக வருகிறார்களா அல்லது வாகனம் மூலமாக குழுவாக வருகிறார்களா போன்ற தகவல்கள் எல்லாம் காவல்துறையினர் கேட்டு பெறுகிறார்கள். வழக்கமாக காலை 8 மணிக்கு படகு போக்குவரத்து தொடங்கும். இன்றைய தினமே காலை நேரத்தில் 8 மணிக்கு சுற்றுலா பயணிகள் அனுமதிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். அதே போன்று மாலை 5 மணி வரை படகு போக்குவரத்து சேவை இருக்கும். அந்த நேரம் வரை பொதுமக்கள் அனுமதிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்கிறார்கள். விவேகானந்தர் மண்டபத்திற்கு பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் சென்றவுடன் என முழுவதுமாக சுற்றி பார்க்க முடியாது. அதே போன்று நேரம் பாதுகாப்பையும் கருதி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உள்ளே செல்லக்கூடிய விவேகானந்தர் மண்டபத்திற்கு உள்ளே செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகள் பார்த்துவிட்டு வெளியே வருவதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். விவேகானந்தர் மண்டபம் முழுக்க பிரதமருடைய அலுவலகமும் அதே போன்று பிரதமருடைய பாதுகாவலனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. எனவே ஒரு குறிப்பிட்ட இடத்தை உள்ளே சென்றவுடன் விவேகானந்தருடைய வெண்கல சிலை இருக்கிறது. அதை பார்த்துவிட்டு வெளியே வருவதற்கான ஏற்பாடுகள் தான் செய்திருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் உடனடியாக பார்த்துவிட்டு வெளியே வருவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். அதற்கு மட்டுமே சுற்றுலா பயணிகளுக்கான அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். எனவே அந்த வகையில் இன்று 2வது நாளாக பாதுகாப்புடன் கட்டுப்பாடுடன் சுற்றுலா பயணிகளை அனுமதிப்பதற்கான ஏற்பாடுகளை காவல்துறையினர் செய்திருக்கிறார்கள். ஒருபுறம் காவல்துறையும் மாவட்ட நிர்வாகம் தெரிவிக்கக்கூடிய தகவல், அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கும் பாதிப்பு எதுவும் இல்லாத வகையில் பாதுகாப்பு நடவடிக்கை நாங்கள் தொடர்ச்சியாக எடுத்து வருகிறோம். இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளாக இருந்தாலும் சரி, அதே போன்று வியாபாரிகள் கிட்டத்தட்ட சிறு கடை முதல் பெரிய கடைகள் வரை 1000க்கும் மேற்பட்டவர்கள் இங்கு வியாபாரிகளாக இருக்கிறார்கள். வழக்கமாக காலை 6 மணிக்கு அவர்கள் கடையை திறப்பார்கள். எனவே பிரதமருடைய வருகை தியானம் ஒரு புறம் நடந்து வந்தாலும் பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் சிரமம் இல்லாமல் சில கட்டுப்பாடுடன் நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக காவல்துறையினுடைய உயரதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று மீனவர்கள் மட்டும் விவேகானந்தர் மண்டபம் இருக்கக்கூடிய இதை சுற்றி இருக்கக்கூடிய 5 கிலோமீட்டர் தொலைவுக்கு மீனவர்கள் கடலில் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தல் செய்திருக்கிறார்கள். அந்த கட்டுப்பாடு தொடர்ச்சியாக நீடித்து வருகிறது. எனவே அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக பொதுமக்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் அவர்களுக்கான கட்டுப்பாடுகளை விதித்து காவல்துறையினர் தீவிரமாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். விக்னேஷ், ராஜ்குமார், பிரதமர் மோடிக்கு காலை நேரத்தில் என்ன மாதிரியான உணவுகள் வழங்கப்பட்டது அப்படின்ற குறித்த விவரங்களையும் நீங்க சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி காலையில் அவர் அதிகாலையில் சூரிய நமஸ்காரம் செய்ததாகவும் தகவல் வெளியாயிருக்கு. அது மாதிரி அடுத்தடுத்த பயண திட்டங்கள், அந்த திட்டங்கள் குறித்த விவரம் இருக்கா? 3 நாட்கள் முழுவதுமாகவே தியானத்தில் இருப்பதற்கான ஏற்பாடுகள் தான் நிகழ்ச்சி நிரலாக திட்டமிடப்பட்டிருக்கிறது. தியானம் இருக்கக்கூடிய நேரத்தில், அதாவது அவருக்கு இளநீர், மோர், உலர் திராட்சை பழங்கள் கொடுப்பது மட்டுமே வழக்கமாக இருப்பதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். எனவே இந்த 3 நாட்கள் இருக்கும் பொழுதும் அவருக்கு இது போன்ற உணவுகள் மட்டுமே கொடுப்பதற்காக திட்டமிட்டிருப்பதாக தெரிவிக்கிறார்கள். ஏற்கனவே 2014ஆம் ஆண்டு இதே போன்று மகாராஷ்டிரா மாநிலம் பிரதாப்கர் கோட்டையில் பிரதமர் நரேந்திர மோடி அப்பொழுது தியானம் இருந்தார். அப்பொழுதும் சரி, அதற்கு பின்னதாக 2019ஆம் ஆண்டு கேதார்நாத் கோவில் குகையில் தியானம் இருக்கும்பொழுது இதே போன்றுதான், அதாவது நீர் ஆதாரங்களாக கொடுப்பதற்கான அந்த நடைமுறையே பின்பற்றப்படும் என்று தெரிவித்திருந்தார்கள். இப்பொழுதும் அவருக்கு இளநீர், மோர், உலர் திராட்சை பழங்கள் போன்ற உணவுப் பொருட்கள் கொடுத்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். நேற்று இங்கு வந்தவுடனேயே விவேகானந்தர் மண்டபத்தை பிரதமர் நரேந்திர மோடி முழுவதுமாக சுற்றி பார்த்தார். விவேகானந்தர் மண்டபத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்டுமான பணிகள், அதே போன்று விவேகானந்தர் சிலைக்கு மரியாதை செலுத்தி விவேகானந்தர் மண்டபத்தை முழுவதுமாக சுற்றி பார்த்தார். விவேகானந்தர் மண்டபத்திலிருந்து அருகிலேயே 133 அடிக்கு திருவள்ளூர் சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிலை உள்ளிட்டவைகளும் அவர் பார்த்தார். தொடர்ந்து தற்பொழுதுதான் இன்று காலை தான் பிரதமர் நரேந்திர மோடி தியானத்தில் இருந்த அந்த புகைப்படமும் வீடியோ காட்சிகளும் வெளியிடப்பட்டது. தொடர்ந்து 3 நாட்கள் முழுவதுமாக தியானத்தில் இருப்பார். நாளை மாலை 3 மணிக்கு தியானத்தை முடித்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் சிலைக்கு மரியாதை செலுத்திவிட்டு இங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக புறப்பட்டதற்கு பிறகு நேரடியாக டெல்லி செல்ல திட்டமிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் அவருடைய நிகழ்ச்சி நிரல் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. விக்னேஷ், அடுத்த கட்ட விவரங்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ராஜ்குமார்.
தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.